தொடர்ந்து தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன என்ற கேள்விகளோடு அரசின் நலத்திட்டங்கள், சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளதா இல்லையா என கவனிக்கப்படவில்லையா என்றும், அரசு என்னென்ன கடமைகள் செய்திருக்கிறது என்ற பல்வேறு கேள்விகளோடு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பி வருகிறது. ஜூலை 24ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், வேற என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது, விவரங்களை வழங்கலாம். அதாவது கல்வராயன் மலை பகுதியில் மக்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா கடந்த வாரம் இந்த வழக்கு வந்திருந்த போது அங்க கூடிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கை தேவைக்கு என்னென்ன இருக்கோ அதை அரசு பண்ணக்கூடிய செய்து தரான்னு நீதிபதிகள் தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில இப்போது பட்டியலின பழங்குடியின மக்களின் சலுகைகள் அவர்களுக்கு சென்றடைந்துள்ளதா என்பது நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் அரசு நலத்திட்டங்கள், சலுகைகள் கல்வராயன் மலை பகுதியில் உள்ள மக்களுக்கு சென்று அடைந்துள்ளதா என்று தரமாரியாக தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. அதாவது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தமிழக அரசு என்ன செய்துள்ளது, அதே போல மக்களின் வாக்குகளை பெற்ற பின் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளதா இல்லையா என்று கவனிக்கவில்லை என்றால் அரசியலமைப்பு கட்டமைப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசுக்கு எழுப்பியுள்ளது நீதிபதி. இத்தனை ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன செய்கின்றனர் அப்படி என்று நீதிபதிகள் கேள்வியை எழுப்பிவிட்டனர். மேலும் வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக வழக்கறிஞர் தமிழ்மொழியை நியமித்து நீதிபதிகள் குமரப்பன் மற்றும் நீதிபதி சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கையை ஜூலை 24ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய தமிழகத்துக்கு உத்தரவிட்டது. மேலும் இந்த கள்ளக்குறிச்சி விவசாய சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக இந்த சாமாக என்கின்ற வழக்கிலிருந்து இன்று தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. தரமாரியான கேள்வி தமிழகத்துக்கு கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக விரிவான அறிக்கையும் தாக்கல் செய்த நீதிபதிகள் தமிழகத்துக்கு உத்தரவிட்டு பிறப்பித்துள்ளது. சாரா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.